Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening. Sound screen எல்லாருக்கும் clear இருக்குதா? கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு குயிக்காக ஜாயின் பண்ண சொல்லி குரூப்ல மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அதோட ஃப்ரீ கிளாஸ் சொன்னது இன்றைக்கு தான் லாஸ்ட் கிளாஸ், சரியா? ஒரு கிளாஸ் தான் ஆல்ரெடி சேருன்னு சொன்னேன். பிறகு ரெக்கமெண்ட் பண்ணதால இந்த வீக்ல நடக்க இருந்த 3 கிளாஸையும் செவ்வாய் புதன் வியாழன் இப்போ 3 நாள் கிளாஸையும் நான் ஃப்ரீ கிளாஸ் ஆக்கி விட்டேன், சரியா? இதுக்கு பிறகு நடக்க போற கிளாஸ் வந்துட்டு ஜனவரிக்குரிய 2027 பேட்சுக்குரிய கிளாஸ் தான் வரும், சரியா? ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு இந்தியோட கம்ப்ளீட் ஆகுது. ரைட், நாம கேள்விகளுக்குள்ள போவோம். ரைட், ரைட், ரைட். ஓகே, கவனிங்க. இன்னைக்கு நாம 14வது கொஸ்டின் பார்க்கணும், சரியா? 14வது கொஸ்டின் பார்க்கணும். அரசியல் பொருளாதார அணுகுமுறை. ரைட், கவனிங்க. 14வது கேள்வி அரசியல் பொருளாதார அணுகுமுறை. அரசியல் பொருளாதார அணுகுமுறைனா என்னன்னு சொல்றேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. அரசியல் பொருளாதார அணுகுமுறை, அரசியல் பொருளாதார அணுகுமுறை. ரைட், அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்ன விஷயம் சொன்னா, ஒரு நாடு, சரியா? இப்ப மனிதன் எடுத்துக்கொண்டா, சரியா, மனிதனுக்கு அரசியலை விட அதை விட ஆரம்பத்துல வந்தது எதுன்னு சொல்லி கேட்டா பொருளாதாரம். சொல்லிட்டா, அரசியலை விட ஆரம்பமானது எதுன்னு சொல்லி கேட்டா பொருளாதாரம். பொருளாதாரம்டா என்ன? மனிதன் தனது அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக என்ன வேலையை செய்யறானோ அதுதான் என்ன? பொருளாதாரம். மனிதன் வேடுவ மனிதனாக இருந்த போது, சரியா, மனிதன் வேடுவர்களாக இருந்த போது அவனுடைய அன்றாட தேவை வந்துட்டு வெறும் உணவு மட்டும்தான். அப்ப அந்த கால பகுதியில் அவன் வேட்டையாடல செஞ்சான். மேட் பண்ணுங்க, சரியா? ரைட். அப்ப கவனிங்க, மனிதன் ஆரம்ப காலத்துல அவன பொருளாதார தேவையாக இருந்துச்சு உணவு மட்டும். அந்த உணவை தீர்மானிக்கிறதுக்காக அவன் என்ன செஞ்சான்? வேட்டையாடல் தொழிலை செஞ்சான். ரைட். இந்த இடத்துல பொருளாதாரம் வந்துட்டு அரசியலை விடவும் ஆரம்பமானது. அதாவது அரசியலை விடவும் நீண்ட காலமாக மனிதனோட இருந்துட்டு வர ஒரு விஷயம் தான் இந்த பொருளாதாரம். ரைட். பொருளாதாரத்தை வச்சு பார்க்கக்குள்ள ஒரு நாடு எந்த அளவான பொருளாதாரத்துல இருக்கு, ஒரு நாட்டுல பொருளாதார செயற்பாடுகள் என்னென்ன காணப்படுது, ஒரு நாட்டுல எவ்வாறான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றாங்க, சரி, ஒரு நாட்டின் பொருளாதாரம் அனைத்து மக்களுக்கும் சமமாக போகுதா, பொருளாதார ரீதியாக மக்கள் நல்ல ஒரு நிலைமையில வாழ்றாங்களா, இப்படி பொருளாதார விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த நாடு சிறந்த நாடா, பெர்ஃபெக்டான நாடா, அந்த நாட்டினுடைய அரசியல் சிறந்ததாக இருக்குமா இல்லையாங்கிறத ஆய்வு செய்கின்ற ஒரு மெதட் தான் என்ன? அரசியல் பொருளாதார அணுகுமுறை. எல்லாருக்கும் ரைட். ஏனென்று சொன்னா அரசியலும் பொருளாதாரமும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. அரசியலும் பொருளாதாரமும் ஒன்றோடொன்று கலந்தது. உதாரணத்துக்கு 2022 ஆண்டு கோட்டா கூகம வந்துச்சு. 2022 ஆண்டு கோட்டா கூகம, சரியா, கோஹோம் கோட்டா வந்துச்சு. ரைட். கோஹோம் கோட்டா வந்ததுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன? மிக பிரதான காரணம் என்ன? பொருளாதாரம், சரியா? கோஹோம் கோட்டா வந்ததுக்கான மிக பிரதான காரணம் என்ன? பொருளாதாரம். என்ன? நாடு பொருளாதார ரீதியாக அதுல பாதாளத்துக்கு போன உடனே என்ன நடக்குது? நாட்டுல பாரிய அரசியல் குழப்ப நிலை உருவாகுது.
அப்ப அந்த காலத்துல காணப்பட்ட ஆட்சியாளர்கள் கோட்டபாய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக மக்கள் புரட்சி உருவாகுது. சோ இந்த இடத்துல மக்கள் புரட்சிங்கிறது ஒரு அரசியல் நிகழ்வு. இந்த அரசியல் நிகழ்வுக்கு அடிப்படையாக விளங்கியது எது? பொருளாதார பஞ்சம். சோ பொருளாதாரமும் அரசியலும் ஒன்றோடொன்று தொடர்புபட்டது. ஒரு நாட்டிட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் அந்த நாட்டிட அரசியலும் வீழ்ச்சி அடையும். ஒரு நாட்டிட பொருளாதாரம் சிறப்படைஞ்சா அந்த நாட்டிட அரசியலும் சிறப்படையும். இது தேசிய அரசியல். நீங்க சர்வதேச ரீதியாகவும் எடுத்து பாருங்க. சர்வதேச ரீதியாக அமெரிக்கா, சரியா, அமெரிக்கா சவுதியோட நட்புறவு பேணுது. அமெரிக்கா சவுதியோட நட்புறவு பேணுது. அப்ப சர்வதேச ரீதியாக இன்டர்நேஷனல் வைஸா அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் ஒரு நட்புறவு ஒன்று இருக்கு. அது சர்வதேச தளம், சர்வதேச அரசியல். அப்ப சர்வதேச அரசியல்லையும் கூட அமெரிக்கா சவுதிக்கடையில நட்புறவு உருவாகிறதுக்கான காரணம் என்ன? பெட்ரோலிய வர்த்தகம், ரைட்டா? பெட்ரோலிய வர்த்தகம். சோ இந்த இடத்துல முதலாவது ஒன்று விளங்கிக் கொள்ளணும், பொருளாதாரமும் அரசியலும் ஒன்றோடொன்று தொடர்புபட்டது. சோ அரசியலை நீங்க ஆய்வு செய்யக்குள்ள பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு பொருளாதார காரணிகள், பொருளாதார முறைமைகள், ஒரு நாட்டின் பொருளாதார பின்பற்றுகின்ற கொள்கைகள், இவற்றை அடிப்படையாக கொண்டு அரசியலை ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு ஆய்வு செய்ததுதான் சிறந்தது என்கின்ற ஒரு அணுகுமுறை தான் இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறை. அரசியல் பொருளாதார அணுகுமுறையை பொறுத்த வரைக்கும் 18ஆம் நூற்றாண்டுல அரசியல் பொருளாதார அணுகுமுறை உருவாகுது. 18ஆம் நூற்றாண்டுல என்ன செய்யுது? பொருளாதார ரீதியாக சுதந்திரம் வேண்டும், சரியா? 18ஆம் நூற்றாண்டுல நல்லா கவனிங்க. 2027 பெச்சாக்கள், சரியா, எனக்கிட்ட கிளாஸுக்கு வாராக்கள், நான் உங்களுக்கு இந்த அணுகுமுறைகள் பகுதி நான் படிப்பிக்கல, சரியா? அணுகுமுறைகள் பகுதி படிப்பிக்கல. இந்த கேள்விக்கு தேவையான விஷயத்த மட்டும் உங்களுக்கு நான் கதைக்கணும், சரியா? ரைட். உங்களுக்கு இப்ப 3வது யூனிட் அரசு தானே போகுது. அரசு கம்ப்ளீட் ஆகினத்துக்கு பிறகு, சரியா, சனிக்கிழமை சாட்டர்டே நம்மளோட தியரி கிளாஸ் இருக்கு. டைம் டேபிள் தெரியும் தானே எல்லாருக்கும்? செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளும் 8ல இருந்து 9 பேப்பர் கிளாஸ் நடக்கும். சனிக்கிழமை மார்னிங் 9ல இருந்து 12 வரைக்கும், இல்லாட்டி 9ல இருந்து 11:30 வரைக்கும் தியரி பார்ட் நடக்கும். அப்ப பேப்பரும் தியரி கொமனா தான் போகும், சரியா? அப்ப உங்களுக்கு நான் தியரி பகுதியில அரசு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அணுகுமுறைகள் பகுதி ஸ்டார்ட் பண்ணும், சரியா? அணுகுமுறைகள் பகுதிகளில் நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு அணுகுமுறையையும் நல்ல தெளிவா டீப்பா உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இப்ப இந்த கேள்விக்கு மட்டும் என்ன செய்வோம்? விஷயத்த விளங்கப்படுத்துறேன், ரைட்? அப்ப அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்ன? பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அரசியலை ஆய்வு செய்வதுதான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை. அரசியல் பொருளாதார அணுகுமுறை 18ஆம் நூற்றாண்டுல முதலாக தோற்றம் பெறுது, சரியா? தாராண்மைவாதம் ஐரோப்பியாவுல உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு பொருளாதார சிந்தனையாளர்கள் ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ போன்ற பொருளாதார சிந்தனையாளர்கள் தோன்றாங்க. அவங்க அரசிட கட்டுப்பாட்டுல இருந்து பொருளாதாரம் விடுபட வேண்டும் என்று கருத்துக்களை முன்வைக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில பொருளாதாரத்தையும் அரசியலையும் தொடர்பு படுத்தி ஆய்வு செய்யறாங்க. அரசியல் பொருளாதார அணுகுமுறை 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில தோற்றம் பெறுது, சரியா? 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில தோற்றம் பெற்றாலுமே 19ஆம் நூற்றாண்டுல தோற்றம் பெற்ற அறிஞரான கார்ல் மார்க்ஸ் என்ன செய்யறாரு? பொருளாதார ரீதியாக புதிய வகையான சிந்தனைகளை முன்வைக்காரு. வர்க்க முரண்பாடா இருக்கலாம், சம உடைமை பொருளாதாரம் இருக்கலாம், அடுத்ததாக பொருளாதார சமூக கட்டமைப்புகளாக இருக்கலாம், நிறைய விஷயங்களை முன்வைக்காரு. அவர் முன்வச்சதுக்கு பிறகு கார்ல் மார்க்சினுடைய கருத்துக்களே அரசியல் பொருளாதார அணுகுமுறையாக மாற்றமடையுது, சரியா? கார்ல் மார்க்ஸ் வரலாற்று பொருள் முதல் வாதம் என்று சொல்லி ஒரு கோட்பாடு முன்வைக்காரு. வரலாற்று ரீதியாக பொருளாதாரம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்து வந்தது என்று சொல்லிட்டு வரலாற்று பொருள் முதல்வாதம் ஒரு கோட்பாடு ஒன்று முன்வைக்காரு. அந்த கோட்பாடு முன்வைக்கப்பட்டதுக்கு பிறகு அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்று சொன்னாலே அது மார்க்சிய கோட்பாட்டோட இணைஞ்சது என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுது, விளங்கிட்டா? ரைட். அப்ப இவ்வளவு தான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை தொடர்பான இந்த கேள்விக்கு தேவையான விஷயங்கள். நான் உங்களுக்கு இந்த தியரி பகுதியை டீப்பா நான் என்ன செய்வேன்?
பேப்பர் கிளாஸ்ல வழங்கப்படுத்துவேன். Right. இந்த கேள்விக்குரிய ஆன்சரை பார்ப்போம். 2026 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 2027 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு விட தெரிஞ்சா சொல்லுங்க. சரியா? ரைட். அரசியல் பொருளாதார அணுகுமுறை பிழையான கூற்று. முதலாவது கூற்று மார்க்சிசவாத கோட்பாட்டு அணுகுமுறையாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. சரியா பிள்ளையா? சரி சார். சரி. முதலாவது கூற்று சரி. வரலாற்று பொருள் முதல் வாதம் எனும் இவ்வணுகுமுறை அடையாளப்படுத்தப்படுகின்றது. சரி சார். சரி சார். சமூக ஒழுங்கமைப்பினை 2 தளங்களில் ஆராய்கின்றது. சரி. சரி. என்னென்ன தளங்கள்? பொருளாதார தளம், அடிப்படை, அரசியல், சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார கட்டமைப்பு. வெரி குட். ஒன்று பொருளாதார அடிப்படை, சமூக கலாச்சார விடயங்களை உள்ளடக்கிய சிறப்பியல் கட்டமைப்பு 2 தளங்கள் ஆராய்கின்றது. சரியா? ரைட். அடுத்தது பார்ப்போம். அரசியல் பொருளியல் என்ற எண்ணக்கரு 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய சிந்தனையாளர்களினால் பயன்படுத்தப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டு. வெரி குட். இது 18ஆம் நூற்றாண்டு. பொருளாதார காரணிகளை அடிப்படையாக கொண்டு அரசியலை ஆராய்கின்றதுங்கிறது சரி. சரியா? ரைட். 14ஆம் கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு 4வது. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 15ஆம் கேள்வி பார்த்துட்டோம் ஆல்ரெடி. சரியா? 15ஆம் கேள்வி பார்த்தோம் தானே? 16ஆம் கேள்வி பார்த்தோமா? இல்ல சார், அதான் பார்க்கணும். ஓகே. 16ஆம் கேள்விக்குள்ள போவோம். சமூகவியல் அணுகுமுறை. ரைட். சமூகவியல் அணுகுமுறை பத்தி ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று சொல்றேன். ரைட். அமெரிக்கா நாட்டின் அரசியலை ஆய்வு செய்யறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்றாங்க. சரியா? அமெரிக்கா நாட்டு அரசியலை ஆய்வு செய்யறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்றாங்க. அந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் வருது. அப்ப அமெரிக்க நாட்டு அரசியலை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, விளங்கி எடுக்காங்க. அதே மெத்தட்டை கொண்டு வந்து ஸ்ரீலங்காவிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி யூஸ் பண்ணலாமா இல்லையா? யூஸ் பண்ணினா அமெரிக்காவுல கிடைச்ச மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான தகவலை எடுக்கலாமா? எஸ் ஓ நோ? சொல்றாங்க. சரியா? என்னன்னு சொன்ன கேட்டா, சமூகவியல் அணுகுமுறை சொல்றேன். அமெரிக்காவில பயன்படுத்தின மெத்தட்டை யூஸ் பண்ணி, சரியா, ஸ்ரீலங்காவிலையும் இந்தியாவிலையும் பொலிட்டிக்ஸை விளங்கி எடுக்க இயலாம். என்ன ரீசன் என்று சொன்னா, என்ன ரீசன் என்ன? நோண்டு சொன்ன. அப்ப ரீசன் என்ன? ஏண்டா அமெரிக்காட அரசியல் முறை வெவ்வேறானது, இலங்கையுடையும் இந்தியாடையும் அரசியல் முறை வெவ்வேறானது. வெரி குட். சரியா? இதான் ஆன்சர். ரைட். இங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில வந்துட்டு டெவலப் ஆயின ஒரு கண்ட்ரி, டெவலப்ட் கண்ட்ரி. அப்ப அந்த நாட்டுல படிச்ச மக்கள் கூட. ஸோ அவங்க எப்படி சிந்திப்பாங்கன்னு சொன்னா, அவங்க டெவலப் சம்பந்தமா தான் சிந்திப்பாங்க. சரியா? அப்ப யாரு அந்த நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய திறன் வாய்ந்தவர் இருக்காங்களோ அவருக்கு தான் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. ரைட். ஆனா இந்தியாலையும் இலங்கையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கட பொலிட்டிக்ஸை தீர்மானிக்கிற மிக பிரதான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா இனவாதம். 1948ஆம் ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இலங்கையின் பொலிட்டிக்ஸை எது தீர்மானிச்சு வந்துச்சு? தமிழ், சிங்கள, முஸ்லிம் இனவாதம். ரைட்டா? ரைட். இந்தியாவுல பொலிட்டிக்ஸை தீர்மானிக்கிற இது எதுன்னு சொல்லி கேட்டா மதமும் ஜாதியும். சோ இப்ப இலங்கையில வந்துட்டு 1956ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்கா ஆட்சிக்கு வராரு. எதை அடிப்படையா கொண்டு ஆட்சிக்கு வராரு? சிங்கள தேசியவாதத்தை பரப்பி தனிச்சிங்கள சட்டம்
சரியா, சிங்கள மயமாக்கம் இவ்வாறான கருத்துக்களை முன் வச்சு சிங்கள பௌத்த நாடு என்கின்ற இனவாத கருத்துக்களை முன் வச்சுத்தான் SWRD பண்டாரநாயக்கா 1956 ஆட்சிக்கு வராரு. இப்ப இந்தியாவுல கரண்ட் சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி ஆட்சி செய்யுது, பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி பிரதமர். பாரதிய ஜனதா கட்சி இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டு, சரியா, இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யுது, தங்களோட அரசியலை முன்னெடுக்காங்க. இந்துத்துவா, ஹிந்துயிசம் சொல்லிக்கிட்டு, சரியா, இந்தியாவுல மத ஒரு போக்கான ஒரு ஆட்சியை கொண்டு போறாங்க. இப்ப என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இலங்கையில சிங்கள மக்களோட வாழ்க்கை, தமிழ் மக்களோட வாழ்க்கை, முஸ்லிம் மக்களோட வாழ்க்கை, சிங்கள தமிழ் முரண்பாடு, தமிழ் முஸ்லிம் முரண்பாடு, சிங்கள முஸ்லிம் முரண்பாடு, வரலாற்று ரீதியாக இந்த 3 இனங்களும் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு, இந்தியாவுல ஜாதி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஜாதிகளுக்கு இடையில காணப்படுகின்ற பிரச்சனைகள், அரசியல்ல ஜாதி எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துது, அரசியல்ல மதம் எப்படி தீர்மானிக்குது, ஒரு நாட்டின் பிரதமரை அந்த மதம் இந்து மதத்தை சேர்ந்தவரால் தான் பிரதமர் ஆகலாம், சரியா. அப்ப அந்த நாட்டோட உயர் பதவிகளுக்கு எல்லாம் போறேன்னு சொன்னா மதம், அதுலயும் குறிப்பாக பிராமண ஜாதியினர் தான் போகலாம். இப்படி இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளோட பொலிட்டிக்ஸை தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு வெறும் அரசியல் அறிவு இருந்தா போதாது. விளங்கிட்டா? வெறும் அரசியல் அறிவு மட்டும் போதாது, அதோட சேர்த்து என்ன அறிவும் தேவை? இனம் எப்படி, இனக்கட்டமைப்புகள், மதம், ஜாதி சம்பந்தப்பட்ட சமூக காரணிகள் சம்பந்தப்பட்ட அறிவு தேவை. சரியா? சமூக காரணிண்டா என்னது? சமூகவியல். அப்ப அரசியலை சமூகவியலோடு தொடர்பு படுத்தி இரண்டையும் ஒன்று சேர்த்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சமூகவியல் அணுகுமுறை. அப்படி ஆய்வு செஞ்சாதான் நீங்க பெர்ஃபெக்டான அரசியல் அறிவை பெற்றுக்கொள்ள முடியும், சிறப்பாக அரசியலை விளங்கிக் கொள்ள முடியும். இதுதான் சமூகவியல் அணுகுமுறை. விளங்கிட்டு எல்லாருக்கும்? சரியா? இதான் சமூகவியல் சமூகவியல் அணுகுமுறை. இதுக்கு முதல் படிச்சு கிளியர் இல்லைன்னு சொல்றாக்கள் இருக்கீங்களா? ஆல்ரெடி படிச்சேன்னா நான் கிளியர் ஒன்று இல்லைன்னு சொல்றாக்கள். நான் படிப்பிச்ச இப்ப விளங்கப்படுத்தின விளங்கிட்டா, ஷார்ட்டா தான் விளங்கப்படுத்தினேன், டீப்பா ஒன்றும் சொல்லல. இதான் பேசிக்கான கன்செப்ட். ரைட்டா? ரைட் ரைட் ஓகே. ஓகே, பதுமிக்காக்கு விலங்கல்ல, ஆல்ரெடி படிச்ச விலங்கல்ல. நீங்க சமூகவியல் அணுகுமுறை என்னன்னு விளங்கி எடுத்திருந்தீங்க பதுமிக்கா? இல்லாட்டி சும்மா பாடமாக்கி வச்சிருந்தீங்களா? பாடமாக்குன சார், இருந்தும் விளங்கல். பாடமாக்கியும் விலங்கல்ல. ரைட் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா இதுதான் சமூகவியல் அணுகுமுறை. சமூகவியல் அணுகுமுறை சொன்னா ஒரு சமூகத்துல பல்வேறு கட்டமைப்புகள், இனக்கட்டமைப்பு, மத கட்டமைப்பு, மொழி ரீதியான கட்டமைப்பு, ஜாதி கட்டமைப்பு, சரியா, அதே மாதிரி நிறம். தென் ஆப்பிரிக்காவில போய் பாத்தீங்கன்னா நிறம், கருப்பு வெள்ளை நிற வேறுபாடு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இப்ப உதாரணத்துக்கு நெல்சன் மண்டேலாட, சரியா, நீங்க நெல்சன் மண்டேலாட பொலிட்டிக்ஸ வாசிச்சு விளங்கி எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு முதல் நீங்க என்னத்தை விளங்கி எடுக்கணும்? நெல்சன் மண்டேலா எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னு சொல்லி நீங்க விளங்கி எடுக்கணும்டா. அதுக்கு முதல்ல எப்படி என்னத்தை விளங்கி எடுக்கணும்? தென்னாப்பிரிக்காவுல காணப்படுகின்ற நிற பாகுபாடு, கருப்பினத்துக்கும் வெள்ளை இனத்துக்குமான பாகுபாடை விளங்கி எடுக்கணும். விளங்கி எடுத்தா தான் நெல்சன் மண்டேலா சம்பந்தமாக நீங்க அறியலாம். ரைட்டா? இப்படி சமூகத்துல காணப்படுகின்ற பல்வேறு காரணிகளை விளங்கி அதன் மூலமாக அரசியலை விளங்கிக் கொள்ளும் அணுகுமுறையைத்தான் சொல்றது சமூகவியல் அணுகுமுறை. ரைட். அப்ப சமூகவியல் அணுகுமுறை வந்துட்டு மனித சமூகத்தோட ஒன்றிணைந்தது. மனித சமூகம், சமூக பழக்க வழக்கம்னு சொல்லக்குள்ள அவனுடைய நடத்தைகள், அடுத்தது அவனுடைய உளவியல் விடயங்கள் கூட செல்வாக்கு செலுத்தும். அதனால இந்த சமூகவியல் அணுகுமுறையில உளவியல் பாடம், மானுடவியல் பாடங்கள் கூட செல்வாக்கு செலுத்துகின்றன. ரைட் ஓகே, 16ஆம் கேள்விக்கு பார்ப்போம். சமூகவியல் அணுகுமுறை என்பது 16ஆம் கேள்வி. ஓகே ஓகே. உளவியல், மானுடவியல் போன்றவற்றையும் சமூகவியல் அணுகுமுறையில் பயன்படுத்தப்படுகின்றது. சரியா இல்லையா? சரி சார். சரி. நடத்தைவாத அணுகுமுறையுடன் நெருங்கிய வகையில் தொடர்புபடுகின்றது. பிள்ளை. இல்ல சார், இல்ல.
இவ்விடத்த சரி. சமூகவியல் அணுகுமுறை வந்துட்டு நடத்தைவாத அணுகுமுறையுடன் நெருங்கிய வகையில் தொடர்பு படுகின்றது என்பது சரி. ஏன் ஏனென்றா மனித நடத்தைகள் வெரி குட் சமூகத்துல வெரி குட். மனிதண்ட அரசியல் நடத்தையை எது தீர்மானிக்குது? உதாரணத்துக்கு உங்களோட ஊருக்குள்ள 2 பேரு எலெக்ஷன் கேட்காங்க. உங்களோட பேர் வந்துட்டு இஸ்மாயில், உங்களோட பேர் வந்துட்டு இஸ்மாயில், சரியா? ஆஹ் குமரன் எலெக்ஷன் கேட்காரு, அதே மாதிரி அப்துல்லா எலெக்ஷன் கேட்காங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ரெண்டு பேர்ல அப்துல்லாக்கு. இஸ்மாயில் யாருக்கு ஓட்டு போடுவாரு? அப்ப அப்துல்லாக்கு. வாக்களித்தல் என்கின்ற நடத்தை, சரியா? வாக்களித்தல் என்கின்ற அரசியல் நடத்தை எதனை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுது? மதம். மதத்தை மதம். மதத்தை, இனத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுது, சரியா? அப்ப நடத்தையை தீர்மானிக்கிற விஷயம் எது? சமூக காரணி. மனித நடத்தை, மனிதண்ட அரசியல் நடத்தை. பொலிட்டிக்ஸ் எப்படி படிக்கிறேன்னு விளங்குதா? இப்ப எப்படி விளங்கி எடுத்து படிக்க, சரியா? ஆம் சார். மனிதனுடைய அரசியல் நடத்தை எது தீர்மானிக்குது? சமூக சமூகம். காரணி சமூகம். தீர்மானிக்குது. சமூக அதனால காரணிகள். சமூகவியல் அணுகுமுறை நடத்தைவாதத்துடன் நெருங்கிய வகையில் தொடர்பு படுகின்றதுங்கிறது சரி. ரைட், முதலாவது சரி. சமூக செயற்பாடுகள் பற்றி மதம், கலாச்சாரம் போன்ற பிரிவுகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. சரி. 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 கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர் இவ்வணுகுமுறையின் முன்னோடிகள் ஆவர். இல்ல. சரி. ஆ? சரி இந்த சார். கூற்று சரி, சரியா? கார்ல் மார்க்ஸும் சரி, மேக்ஸ் வெபரும் சரி சமூகவியல் அணுகுமுறையின் முன்னோடிகள். சமூகவியலை அரசியலுடன் நெருங்கிய சார், வகையில் தொடர்பு சொல்லுங்க. கால் மார்க்ஸ் வருமா சார்? கார்ல் மார்க்ஸும் வரும், ஓகே. சரியா? அவரு, சரியா, கார்ல் மார்க்ஸ் வந்துட்டு 2000ஆம் ஆண்டின் சிறந்த சிந்தனையாளராக மக்களால வாக்களிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 2000ஆம் ஆண்டு, சரியா? கிபி 2000. இப்ப அதாவது இந்த 2000ஆம் ஆண்டு 25 வருஷத்துக்கு முதல் பப்ளிக்கா ஒரு ஓட்டிங் மாதிரி ஒன்று வச்சு சிறந்த சிந்தனையாளர் யாருன்னு சொல்லி நிறைய பேர் நாமினேட் பண்ணி அதுல நிறைய பேர் கார்ல் மார்க்ஸ் தான் என்ன செஞ்சாங்க, விருப்பத்தை தெரிவிச்சாங்க. அப்படி 2000ஆம் ஆண்டின் தலை சிறந்த சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ். அவரு அரசியல், சமூக விடயங்கள், பொருளாதாரம், சரியா, அரசியல், சமூகம், பொருளாதாரம் இந்த 3 துறைகள்லையுமே தன் கருத்துக்களை முன் வச்சிருக்காரு, சரியா? அதுல வர்க்கங்கள் சம்பந்தமா கதைக்கக்குள்ள சமூக காரணிகள் தொடர்பு படுது. அப்ப சமூகவியல் அணுகுமுறையின் முன்னோடிகள் கார்ல் மார்க்ஸும் வரும், மேக்ஸ் வெபரும் வரும், சரியா? ரைட். ஓகே, 5வது ஆன்சர் சமூகவியலை அரசியலுடன் நெருங்கிய வகையில் தொடர்பு படுத்தி ஆராய்கின்றது, இல்லையா? சரி. 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 16ஆம் கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு all answers. ஸ்கீம்ல தானே கொடுத்திருந்தனா? ஆம் சார். 16ஆம் கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? all answers. சரி, இந்த அறிக்கை பார்த்து கொள்ளுங்க, சரியா? ரைட், அடுத்த கேள்விக்குள்ள போவோம். 17ஆம் கேள்வி ஒப்பிட்டு அணுகுமுறை. ரைட், 17ஆம் கேள்வி ஒப்பிட்டு அணுகுமுறை. ஒப்பிட்டு அணுகுமுறை விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு 2027 வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்தி தான் இருக்கேன் ஆல்ரெடி. சார் ஒரு சதம் ஷோர்ட்டா சொல்லுங்களேன். சரி, ஓகே ஓகே. ஒப்பிட்டு அணுகுமுறை என்று சொல்லக்குள்ள ஒப்பிட்டு அணுகுமுறை என்ன, சரியா? ஒப்பிட்டு அணுகுமுறைன்னு சொன்னா இப்ப நீங்க சில விஷயங்களை முடிவெடுப்பீங்க. ஒரு ஆளை கெட்டிக்காரன்னு சொல்லி எப்படி முடிவெடுக்கிற, சரியா? கெட்டிக்காரன் எப்படி முடிவெடுக்கிற? ஏனையவர்களை விட ஓகே, ஏனைய பிள்ளைகளை விட நல்ல மார்க்ஸ் எடுக்கான், ஏனைய பிள்ளைகளை விட நல்லா விட சொல்றான், ஏனைய பிள்ளைகளை விட ஒழுக்கமா இருக்கான்னு சொல்லி ஒரு கெட்டிக்காரன். அப்ப இந்த இடத்துல, சரியா, ஒரு சிறந்த ஒரு அரசியலை விளங்கி எடுக்கணும்டா, சிறந்த அரசியலை விளங்கி எடுக்கணும் சொன்னா கட்டாயமாக என்ன செய்யணும்?
அவற்றை ஏனையவற்றோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டும். ஒப்பிட்டு ஆய்வு செய்து சரியா ஒவ்வொன்றிலையும் இருக்கிற நன்மை தீமைகளை அவதானிச்சு எது சிறந்தது எது ஃபெயிலியர் ஆனதுன்னு சொல்லி என்ன செய்யணும், கட்டாயமாக முடிவுக்கு வரணும். விளையாட்டு எல்லாருக்கும் ஆம் சார். சரியா? இப்ப உதாரணத்துக்கு IMF கடன் வாங்குறதா கூட இருக்கலாம். இப்ப இலங்கை வந்துட்டு IMF கடன் வாங்க போகுது. அப்ப இலங்கை IMF கடன் வாங்க போறதுங்கிறது ஒரு அரசியல் நடவடிக்கை. ஆனா IMF கடன் வாங்குறதுக்கு முதல் இலங்கை என்ன செய்யும்? IMF வேறு என்னென்ன நாடுகளுக்கு கடனை கொடுத்திருக்கு, அந்த கடன் கொடுத்த நாடுகள் அந்த கடனை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, IMF எவ்வளவு காலத்துல கடனை திருப்பி கேட்குது, கடன் காலத்துல கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கா, சலுகைகளை கொடுக்குதா, என்னென்ன நோக்கங்களுக்காக கடனை கொடுக்குது, இப்படி கடன் கொடுத்த நாடுகள் டெவலப் ஆகியிருக்கா, இப்படி பல விஷயங்களை ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சுதான் இவங்க ஒரு முடிவுக்கு வார. சரியா? ரைட். அரசியல்ல பெண்கள் ஆர்வம் மிக்கவர்களா ஆண்கள் ஆர்வம் மிக்கவர்களா ஒப்பிட்டு பாக்குறேன். சரியா? எல்லா விடயங்களையும் பாராளுமன்ற ஆட்சி முறை சிறந்ததா ஜனாதிபதி ஆட்சி முறை சிறந்ததா ஒப்பிட்டு பாக்குற. முரண்பாடு தீர்க்கிறதுக்கு மத்தியஸ்தம் சிறந்ததா இல்லாட்டி பேச்சுவார்த்தை இல்ல மத்தியஸ்தம் சமாதான உடன்படிக்கை சிறந்ததா இணக்கப்படுத்தல் சிறந்ததா ஒப்பிட்டு பாக்குற. சரியா? அடுத்தது தேர்தல் முறையில எளிய பெரும்பான்மை பிரதிநிதித்துவ முறை சிறந்ததா இல்லாட்டி வீதாசார பிரதிநிதித்துவ முறை சிறந்ததா ஒப்பிட்டு பாக்குற. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ளதான் அதில் உள்ள நன்மை தீமைகள் என்னென்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும், தெரிய வரும். அப்படி தெரிய வந்தாதான் அடுத்த கட்டம் குறைபாடுகளை நீக்கி என்ன செய்யலாம், சிறந்ததை உருவாக்கலாம். ஒரு பெர்ஃபெக்டான அரசியலை கட்டி எழுப்புறதுக்கும் சரி, அரசியலை தெளிவாக விளங்கி எடுக்கிறதுக்கும் சரி, எது தேவை? ஒப்பிட்டு அணுகுமுறை தேவை. ரைட்டா? அரசியலை சரியா, அரசியலை அதாவது அரசியல் இருக்கிற நிறுவனங்களாக இருக்கலாம், அரசியல் முறைமைகளாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மன்னர் ஆட்சியா இருக்கலாம், ஜனநாயக ஆட்சியா இருக்கலாம், ரெண்டும் அரசியல் முறை. அரசாட்சி முறை அரசியல் நடத்தைகளாக இருக்கலாம், அரசியல் கருத்தியல்களாக இருக்கலாம். சரியா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன செய்யலாம், ஒப்புடுற. இப்போ உதாரணத்துக்கு அரசியல் கருத்தியல்னு சொல்லக்குள்ள சம உடைமைவாதத்தையும் தாராண்மைவாதத்தையும் ஒப்புடுற. அப்ப ஒப்பிடக்குள்ளதான் உங்களுக்கு என்ன செய்யும், நல்ல தெளிவான ஒரு விடை வரும், தெளிவான விளக்கம் வரும். அப்ப நீங்க சும்மா என்னன்னு சொல்ற, சும்மா சம உடைமைவாதத்தை மட்டும் விளங்கி எடுத்தாலும் போதாது, சும்மா தாராண்மைவாதத்தை மட்டும் விளங்கி எடுத்தாலும் போதாது, ரெண்டையும் ஒப்பிட்டு விளங்கி எடுத்தா தான் நீங்க தெளிவாக விளங்கி எடுக்கலாம். இதைத்தான் சொல்றது ஒப்பிட்டு அணுகுமுறை. ரைட். ஒப்பிட்டு அணுகுமுறை வந்துட்டு என்னன்னு சொல்ற, அரசியலை மட்டும் அறிக்கை. ஒப்பிட்டு அணுகுமுறை அரசியலை மட்டும் அறிக்கை. இல்ல சார். சரியா? ஆறு சார். நீங்க சரியா, நீங்க கோனைஸ் பழம் வாங்குவோமா இல்லாட்டி பலுடா மெஜிக் அதுகள் வாங்குவோமான்னு கூட ஒப்பிட்டு பார்த்து தான் முடிவெடுப்பீங்க. பராசக்திக்கு போவோமா ஜனநாயகனுக்கு போவோமான்னு சொல்லி ஒப்பிட்டு பார்த்து தான் முடிவெடுப்பீங்க. சரியா? பயோ படிப்போமா மெட்ஸ் படிப்போமா, சரியா, பொலிட்டிக்கல் பாடத்தை எடுப்போமா தமிழ் பாடத்தை எடுப்போமா. ஒப்பிட்டு அணுகுமுறை வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில சகல துறைகளையும் இருக்கு. நீங்க பயோல எடுத்து பார்த்தா கூட இருவித்திலை தாவரத்துக்கும் ஒரு வித்திலை தாவரத்துக்குமான வேறுபாடுகள் ஒப்பிடு செய்யப்படும் மாவட்டத்தை ஒப்பிட்டு அணுகுமுறை எல்லாத்துலயும் இருக்கு. அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ்லயும் இருக்கு. எல்லாருக்கும் ரைட். முதலாவது, ஒரு நாட்டின் அரசியலை சிறப்பாக விளங்கிக் கொள்ள வேறு நாடுகளின் அறிவை பெறல் முக்கியமானதாகும் என குறிப்பிடுகின்றது. சரியா இல்லையா? சரி சார். சரி. நிகழ்கால எதிர்கால விடயங்களை மட்டும் ஆய்வு செய்கின்றது. பில. ஏன்? இறந்த காலமும் வரும். சரியா? இறந்த கால விடயங்களும் இதுக்குள்ள வரும், மட்டும் வராது. விஞ்ஞான ரீதியாக கட்டியெழுப்பப்படும் அரசியல் அறிவானது அகநிலை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என குறிப்பிடுகின்றது. பிழை. பிழை. ஏன்? புறநிலை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இது என்னன்னு சொல்லி அகநிலை என்று சொன்னா
அகநிலைன்னு சொன்னா உள்ளம், அதாவது கற்பனை சம்பந்தப்பட்டது. புறநிலைன்னு சொன்னா அந்த கண்ணால பார்க்கக்கூடியது, ஆதாரபூர்வமானது. விஞ்ஞான ரீதியாக கட்டியெழுப்பப்படும் அரசியல் அறிவானது அகநிலை சார்ந்ததாக புறநிலை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என குறிப்பிடுகின்றது. அப்படித்தான் வரும். என்ன விளக்கம் சொன்ன விடத்த அரசியல் விஞ்ஞானம் வந்துட்டு, அரசியல் விஞ்ஞானத்துல 20ஆம் நூற்றாண்டு ஒப்பிட்ட பாருங்க. 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில அரசியல் விஞ்ஞானம் ஒரு விஞ்ஞான ரீதியான கற்கை என்ற அளவுக்கு வளர்ச்சி அடையுது. அப்ப விஞ்ஞான பண்புகள் வளர்ச்சி அடையுது. சரியா? எல்லா அரசியல் ஆய்வாளர்களும் எது தொடர்பாக ஆய்வு செய்யறாங்க? மனிதனுடைய அரசியல் நடத்தை தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. அப்ப மனிதனுடைய அரசியல் நடத்தைகளை ஆய்வு செய்யக்குள்ள மனிதன் கண்ணால பார்க்கக்கூடிய நடத்தைகளைத்தானே ஆய்வு செய்ய முடியும். சரியா? இப்ப சிறந்த அரசியல் கலாச்சாரம் எந்த நாட்டுல இருக்கி? அமெரிக்காவில இருக்கா, இலங்கையில இருக்கான்னு கேட்டா எப்படி நாம முடிவுக்கு வர? 2 நாடுகள்லையும் தேர்தல் காலங்கள்ல மக்கள் எவ்வாறான செயற்பாடுகளை செய்யறாங்க. இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல் கலாச்சாரம் இப்ப ஓகே, ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல் என்ன கள்ள ஓட்டு அடிக்கிறது, அடுத்தது எலெக்ஷன் டைம்ல சண்டைகள் உருவாகிறது, பொது சொத்துக்களை பஸ்ஸுக்கெல்லாம் கல்லறிகிற, இப்படி நிறைய வன்முறைகள் எல்லாமே உருவாகும். அப்ப அரசியல் கலாச்சாரம் இலங்கையில மோசம். சோ ஒப்பிட்டு ரீதியாக ஆய்வு செய்யக்குள்ள அரசியல் நடத்தைகளின் ஊடாக என்ன முடிவுக்கு வராங்க? இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் மோசம் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் மோசம்ங்கிற ஒரு முடிவுக்கு வாரது எப்படி? கண்ணால பாக்குற அரசியல் நடத்தைகள் அடிப்படையாக கொண்டுதான் முடிவுக்கு வராங்க. சோ இந்த இடத்துல விஞ்ஞான பூர்வமான சரியான ப்ரூஃபோட ஆதாரங்களோட தான் முடிவுக்கு வராங்க. அப்ப ஒப்பிட்ட அணுகுமுறையில விஞ்ஞான ரீதியாக கட்டியெழுப்பப்படும் அறிவு எப்படிப்பட்டது அறிக்கணும்? புறநிலை சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். கண்ணால பார்க்கக்கூடிய விடயங்களை வச்சுத்தான் என்ன செய்யணும்? ஆதாரபூர்வமாக அரசியல் அறிவு கட்டியெழுப்பப்பட வேண்டும். சரியா? ஒப்பிட்ட அணுகுமுறையில 3 வகையான ஒப்பீடுகள் இருக்கு. சரியா? பழமை ஒப்பிட்ட அரசியல் அணுகுமுறை, 20ஆம் நூற்றாண்டு ஒப்பிட்ட அரசியல் அணுகுமுறை, சமகால ஒப்பிட்ட அரசியல் அணுகுமுறை. பழமை ஒப்பிட்ட அரசியல் அணுகுமுறை இது வந்துட்டு எப்படிப்பட்டது? மரபு ரீதியான விடயங்களை ஆய்வு செய்வது. இதுல கற்பனை சார்ந்த, நெறிமுறை சார்ந்த விடயங்கள் தான் கூடுதலாக காணப்படும். 20ஆம் நூற்றாண்டு ஒப்பிட்ட அணுகுமுறை விஞ்ஞான ரீதியான பண்புகளை கொண்டது. அப்ப இங்க ஆய்வு மேற்கொள்ளப்படுற விடயங்கள் ஆதாரபூர்வமானதாக விஞ்ஞான பண்புகளை கொண்டதாக காணப்பட்டன. சமகால ஒப்பீடுல இரண்டுமே வருகின்றது. ரைட், சரியா? அப்ப முதலாவது கூற்று சரி, 2வது பிழை, 3வது பிழை. தூய விஞ்ஞானங்களின் பண்புகளை கொண்டிருக்காது. கொண்டிருக்கும். சரியா? கொண்டிருக்கும். சரியா? தூய விஞ்ஞானங்களின் பண்புகளை முழுமையாக கொண்டிருக்கும். சரியா இல்லையா? இந்த கூற்று சரியா? தூய விஞ்ஞானங்களின் பண்புகளை முழுமையாக கொண்டிருக்கும். இப்படி வந்தா சரியா இல்லையா? பிழை. ஏன் பிழை? முழுமையான தூய விஞ்ஞானத்தை என்ன செய்யல? அவதானிக்க முடியாது. சரியா? தூய விஞ்ஞானங்களோட பண்புகள் இருக்கும், ஆனா 100க்கு 100% என்ன செய்யாது? இருக்காது. ரைட். அரசியல் நடத்தை எனும் அரசியலின் ஒரு பகுதியை மட்டும் ஆய்வு செய்கின்றது. பிழை. ஏன்? இதுல அரசியல் நிறுவனங்கள் ஆய்வு செய்து, அரசியல் கருத்தியல்கள், அரசியல் நடைமுறைகள், நிறைய விஷயங்கள் ஆய்வு செய்யுது. அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் 17ஆம் கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு முதலாவது. சரியா? ரைட். 18ஆம் கேள்விக்குள்ள போவோம். அந்த ஸ்கீம் ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்கீம்ல சம்டைம் விடைகள் பிழையாக டைப் பண்ணி பட்டிருக்கலாம். சரியா? அப்படி பிழையா டைப் பண்ணி பட்டிருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? ரைட். 18ஆம் கேள்வி நடத்தை வாதம். ரைட். நடத்தை வாதம் சரி. நடத்தைவாதம் சொன்னா என்னன்னு சொன்னா கவனிங்க.
அரசறிவியல் பாடத்தை என்ன செய்யணும்? ஒரு விஞ்ஞான ரீதியான பாடமாக உயர்த்த வேண்டும் என அமெரிக்க அரசியல் விஞ்ஞானிகள் கருதினாங்க. சரியா? அப்ப அரசறிவியல் பாடத்தை ஒரு விஞ்ஞான ரீதியான பாடமாக உயர்த்தணும்னு சொன்னா அங்க கட்டாயமாக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் இடம்பெற வேண்டும். விஞ்ஞான ரீதியான ஆய்வு இடம்பெற்றால்தான் அந்த பாடத்தை விஞ்ஞான ரீதியான பாடமாக உயர்த்தலாம். விஞ்ஞான ரீதியான ஆய்வு இடம்பெறதுக்கு எதுல மேற்கொள்ளலாம்? கண்ணால பார்க்கக்கூடிய விஷயத்துலதான் என்ன செய்யலாம்? ஆய்வு செய்யலாம். கண்ணால பார்க்கக்கூடிய விஷயத்துலதான் ஆய்வு செய்யலாம். இப்ப நுண்ணங்கி கண்ணுக்கு விளங்கலாட்டியும் மைக்ரோஸ்கோப்ல சரியா ஒளிநுணுக்கு காட்டி மூலமாக பார்க்கலாம். அதனாலதான் என்ன செய்யறது? நுண்ணங்கிகள் கூட விஞ்ஞான ரீதியான ஆய்வுக்கு உட்படுது. அப்ப கண்ணால காணக்கூடியதாக இருக்கணும், கற்பனை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடாது. அப்ப அரசியல்ல கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? மனித அரசியல் நடைமுறைகள். சரியா? நடத்தை. அரசியலில் கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் மனிதனின் அரசியல் நடத்தை. இதைத்தான் கண்ணால பார்க்கலாம். ஏன்? கருத்தியலை கண்ணால பார்க்க இயலா. விளங்கிட்டா? கருத்தியலை கண்ணால பார்க்க இயலா. சரியா? எதை கண்ணால பார்க்கலாம் சொன்னா 100% ஓம். உங்களோட சவுண்ட் எல்லாருக்கும் தெளிவா கேக்குது. சரியா? விளங்குது? அன்னைக்கு விளங்குது விஷயம் தான் நீங்க பேசுறது. சரியா? அப்ப கண்ணால பார்க்கக்கூடியது எது என்று கேட்டா அரசியல் நடத்தை. சோ அரசியல் நடத்தைகளை ஆய்வுக்குட்படுத்துவதன் மூலமாக என்ன செய்யலாம்? விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். அரசியல் நடத்தையை ஆய்வுக்குட்படுத்தும் போது விஞ்ஞான ஆய்வு முறைகளை பயன்படுத்தலாம். விஞ்ஞான ஆய்வு முறைகளை பயன்படுத்தினா அதை ஒரு விஞ்ஞான ரீதியான பாடமாக மாற்றலாம். இப்படி ஒரு கருத்து அமெரிக்காவுல முன்வைக்கப்படுது. அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள்ல, அமெரிக்கா யூனிவர்சிட்டிஸ்ல பல லெக்சர்ஸ் ப்ரொஃபஸர் சரியா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பிக்கிற, பொலிட்டிக்கல்ல PhD டிகிரிஸ் முடிச்ச எல்லா லெக்சர்ஸ் ப்ரொஃபஸர் இந்த கருத்துக்களை முன்வைக்காங்க. சரியா? அதனை தொடர்ந்து நடத்தை வாதம் அரசியல் விஞ்ஞானத்துல மிக முக்கிய பேசுபொருளா மாறுது. சரியா? ரைட், ஓகே, கேள்விக்குள்ள போவோம். சார், மனிதனுடைய சமூக வாழ்க்கையை கூட கண்களால் அவனுக்கு தானே? சமூக வாழ்க்கைங்கிறதே அரசியல் மனித நடத்தை தானே. அங்க சமூக வாழ்க்கைக்குள்ள என்னத்தை பாக்குற? நடத்தைகள் தான். சரியா? நடத்தைகளை தாண்டி வேற எது பார்க்கலாவே. சரியா? ரைட். மனித நடத்தைண்டா ஒரு மனிதனுடைய நடத்தை, சமூக நடத்தைண்டா பல மனிதர்களின் நடத்தை. ரைட். சமூகத்தின் செயற்பாடுகள்டா பல மனிதர்களோட செயற்பாடுகள். ரைட். அப்ப நடத்தை வாதம் 1930களின் பின்னர் தான் அறிமுகமாகுது. நடத்தைவாத ஆய்வு முறைகள். முதலாவது கூற்று மத்திய காலத்தின் ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் வளர்ச்சி அடைந்தது. சரியா இல்லையா? பிழை. அமெரிக்க சுதந்திர போரின் போது அரசியல் விஞ்ஞானத்தின் பிரதான அணுகுமுறையாக அமெரிக்காவில் காணப்பட்டது. சரியா இல்லையா? ஏன் பிழை? வெரி குட். அமெரிக்க சுதந்திர போர் எப்ப நடக்குது? 1776 நடக்குது. சரியா? ரைட். இங்க நடத்தைவாதம் 1930களில் தான் தோற்றமடையுது. அரசியல் விஞ்ஞானத்தின் விஞ்ஞான ரீதியான திருப்பத்திற்கு வித்திட்டது. சரியா இல்லையா? சரி. சமூக வகுப்பு அரசியலில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை கற்பதனை வலியுறுத்தியது. அரசியல் விஞ்ஞானத்தில் நெறிமுறைசார் பரிசீலனைகளை ஊக்குவித்தது. இந்த கூற்றை சரியாக்குறேன் என்ன செய்யணும்? நெறிமுறைசார விஞ்ஞான ரீதியான பரிசீலனை. ஓகே. ஒன்று இத விஞ்ஞான ரீதியான பரிசீலனைகளை ஊக்குவித்ததுன்னு சொல்லி மாத்தணும். அப்படி இல்லாட்டி இத நிராகரித்ததுன்னு சொல்லி மாத்தணும். ரைட்டா?
ரைட். அப்ப 18ஆம் கேள்விக்குரிய ஆன்சர் வந்துட்டு 3வது மார்க் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். சரியா? 18ஆவதுக்கு 3வது. ரைட். 19ஆம் கேள்விக்குள்ள போவோம். பொருளியல் அணுகுமுறையானது பிழையான கூற்று. இவ் அணுகுமுறையானது வரலாற்று பொருள் முதல்வாதம் எனவும் அழைக்கப்படுகின்றது. சரியா? சரி. சரி சமூக கட்டமைப்பு சமூக அமைப்புகள் பற்றி ஆராய்கின்றது. சரி இல்ல சரி சரியா சரி. இல்லையா? சரி சரி சார் ரைட். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பிள்ளைகள் எம்சிக்யூ செய்யக்குள்ள ஒரு விஷயத்தை நீங்க அவதானிக்கணும். சரியா? நான் பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு இதை டீப்பா சொல்லி தருவேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல எம்சிக்யூ செய்யக்குள்ள சில கூற்றுக்கள் வரும். சரியா? சில கூற்றுக்கள் வரும். 100க்கு 100% சரியாகவும் இருக்காது, 100க்கு 100% பிழையாகவும் இருக்காது. ஆனா அந்த கேள்விக்கு அந்த சிச்சுவேஷன்ல நாம் அந்த கூற்றத்தான் விடையாக எடுக்க வேண்டி வரும். சரியா? எப்படின்னு சொன்னா எப்படின்னா ஏ பி சி டி 4 கூற்று வருது. சரியா? ஏபிசிடி 4 கூற்றுக்கள் வருது. ஏபிசிடி 4 கூற்றுகள் வருது. இதுல பிழையான கூற்று கேட்காங்க. சரியா? பிழையான கூற்று கேட்காங்க. இங்க ஏயும் பிழை பியும் பிழையான கூற்று கேட்காங்க. ஏ சரி அறிக்கை பியும் சரி அறிக்கை சி வந்துட்டு சரியாகவும் இருக்கு பிழையாகவும் இருக்கு. டி வந்துட்டு சரியாகவும் இருக்கு பிழையாகவும் இருக்கு. இப்படியான சந்தர்ப்பங்களும் வரும். ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா யாராச்சும்? ஆம் சார் ஆம் சார் சரியா? சரி அல்லது பிழை 2 வாய்ப்புகளும் இந்த 2 கூற்றுகளுக்கும் இருக்கு. அப்ப இதுக்கு நாம எது ஆன்சர் எடுக்கிற? பிழையான கூற்று கேள்வி. எப்படி பார்க்கணும் சொன்னா அதுக்கு பெர்சன்டேஜ் போட்டு பார்க்கிற. சரியா? பெர்சன்டேஜ் போட்டு பார்க்கிற. ரைட். அதை நான் இந்த கேள்வியில உங்களுக்கு உதாரணம் காட்டி விளங்கப்படுத்துறேன். சரியா? ரைட். இப்ப ஏ கூற்று 100க்கு 100% வராது. சரியா? 100% பிழை. பி கூற்றும் 100% வராது. சி கூற்றுல சரியா? சி கூற்று 60% சரி 40% பிழை. டி கூற்று 70% சரி 30% பிழை. அப்ப இதுல சரியா 70% டி கூற்று ஆன்சர் ஆவாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் நம்ம ஆன்சர் எடுக்கணும். பெர்சன்டேஜ் மெத்தட்லாம் பார்க்கணும். அதை இந்த கேள்விக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரைட். பொருளியல் அணுகுமுறையானது பிழையான கூற்று. வரலாற்று பொருள் முதல்வாதம் எனவும் அழைக்கப்படுகின்றது. முதலாவது கூற்று சரியா இல்லையா? சரி சரி சரி. சமூக கட்டமைப்பு சமூக அமைப்புகள் பற்றி ஆராய்கின்றது. சரியா இல்லையா? சரி சரியா இல்லையா? சரி சார் சரி சார் சரி. மனிதனின் அரசியல் செயற்பாட்டில் பாதிப்பு அப்ப இது சமூகவியல் அணுகுமுறைகள் வராதா? பொருளியல் அணுகுமுறைக்குள்ள சமூகம் அந்த கலாச்சாரம் அந்த இதுகள் சேர்ந்து மொத்தமா இல்லாம வரும் சார். ரைட். சரியா? மனிதனின் அரசியல் செயற்பாட்டில் பாதிப்பு செலுத்தும் சமூக மாறிகளை ஆராய்கின்றது. சரி ம்? சரி சார் சரி சரி வேணேஸ்மே என்ன? சரி சார் சரி சார் 4வது கூற்றுக்குள்ள போவோம். அரசியலின் சமூக பொருளாதார அடிப்படைகளை உருவாக்கி ஊக்குவிக்கும் காரணிகளை ஆய்வு செய்கின்றது. சரி சார் சரி சரி. மனிதனின் அரசியல் நடத்தை தொடர்பான அனுபவ ரீதியான முடிவுக்கு வருகின்றது. இல்ல ம்? பிழை. சரியா இல்லையா? இல்ல இல்ல
மூணாவது அஞ்சாவதா? அஞ்சாவதாம் பிள்ளை. அஞ்சாவது. ஏன் மூணாவது சமூகவியல் அணுகுமுறை தானே? இல்ல, அரசியல் செயற்பாட்டுல பொருளாதாரமும் பாதிப்பு செலுத்துதானே சார். அதுல அப்ப பொருளாதார அடிப்படையும் பொருளியல் அணுகுமுறையில இருக்குதானே. மூணாவது கூற்ற பாருங்க. இல்ல சார், அது வரும். இந்த சமூகவியலுக்குள்ள அது அந்த சரி சார். பொருளியல் அணுகுமுறை அதுவும் சேர்ந்து வரும். அஞ்சாவது விட ஆன்சர் இல்ல. சரியா? ரைட். எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஓகே, நீங்க விளங்கி எடுத்துறீங்க, பெர்ஃபெக்டா விளங்கி எடுத்துறீங்க. முதலாவது சரி, ரெண்டாவது சரி. என் சமூக கட்டமைப்பு சமூக அமைப்புன்னு சொல்லக்குள்ள இவடத்த வர்க்கங்கள் வருது. சரியா? வர்க்கம் வருது. மூணாவதும் சரி, நாலாவதும் சரி. இப்ப மூணாவதா அஞ்சாவதாங்கிறது டவுட். இவடத்த எப்படி பாக்குற? இந்த இடத்துல இது என்னத்தை குறிக்குது? சரியா? நடத்தைவாத அணுகுமுறையை குறிக்குது. முதலாவது விஷயம் நடத்தைவாத அணுகுமுறை குறிக்குது. ரைட். எங்க பொருளியல் அணுகுமுறையில, சரியா, பொருளியல் அணுகுமுறையில சமூக கட்டமைப்புகளை பேசுறாங்க. சரியா? சமூக விடயங்கள், சமூக கட்டமைப்பு, சமூக வர்க்கங்கள் பேசப்படுது. ரைட். ஆனா பொருளியல் அணுகுமுறை நடத்தைவாத அணுகுமுறையை 100% எதிர்க்கின்றது. தெரியுமா உங்களுக்கு இது? இல்ல சரியா? பொருளியல் அணுகுமுறை, சரியா, மார்க்சிசவாத சிந்தனையாளர்கள் நடத்தைவாத ஆய்வு முறையை முற்றுமுழுதாக எதிர்க்கின்றனர். சரியா? மார்க்சிசவாதம் டோட்டலா கற்பனை சம்பந்தப்பட்டதோட மட்டும் இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க? நடத்தைவாத ஆய்வு முறையை முழுமையாக எதிர்க்கின்றனர். என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நடத்தைவாத அணுகுமுறை மூலமாக அது மறைமுகமாக முதலாளித்துவத்திற்கு வழிவகுக்கின்றது என்ற அடிப்படையில. சரியா? இந்த இடத்துல கவனிங்க, உண்மைக்குமே சமூக மாறிகளை ஆய்வு செய்வது சமூகவியல் அணுகுமுறை. இந்த இடத்துல இது நடத்தைவாத அணுகுமுறை. ஆனாலும் இந்த ரெண்டு இடத்துல எதை நாம பிழையா எடுக்கலாம்டா? சரியா? இத 100% பிழையா எடுக்கலாம். இந்த கூற்று ஒரு 80% பிழையா எடுக்கலாம். சரியா? அஞ்சாவது கூற்ற 100% பிழையா எடுக்கலாம். மூணாவதுல 80% பிழை, 20% சரி. என்ன சரி? இதுல சமூக வர்க்கங்களை கூட மறைமுகமாக சொல்லி இருக்கலாம். அந்த அடிப்படையில 19ஆம் கேள்விக்கு 100% பிழையான கூற்று தான் கேள்வி. அந்த அடிப்படையில அஞ்சாம் கூற்ற போடணும். விளங்கிட்டா? ஆமாம் சார். சரியா? ஆமாம் சார். ஆனா உண்மைக்கும் பிள்ளைகள் மூணாவது கூற்றும் பிழைதான், இல்லைன்னு சொல்லலனா. ஏன்? மூணாவது கூற்று எதுக்குள்ள வரும்? சமூகவியல் அணுகுமுறைக்குள்ளதான் வரும். சமூகவியல் அணுகுமுறையில வரைவிலக்கணமே இதுதான். விளங்கிட்டா? மனிதன் அரசியல் செயற்பாட்டில செல்வாக்கு செலுத்துகின்ற சமூக காரணிகளை ஆய்வு செய்வதுதான் சமூகவியல் அணுகுமுறை. மூணாவது கூற்றும் பிழைதான், ஐந்தாவது கூற்றும் பிழைதான், மூணாவதும் பிழைதான், ஐந்தாவதும் பிழைதான். எது 100% பிழைன்னு சொல்லி பார்க்கணும். அஞ்சாவது கூற்று 100% பிழை. அதனால நாம அஞ்சாவது கூற்ற போடுறோம். சரியா? சரி சார். சரியா? பெர்சன்டேஜ் போட்டு பார்க்கணும் MCQ டவுட் ஆகக்குள்ள. சரியா? ரைட். 20ஆம் கேள்விக்குள்ள போவோம். சமூகவியல் அணுகுமுறை பற்றிய கூற்றுகளுள் சரியானது மரபு சார்ந்த அணுகுமுறைகளுள் ஒன்றாக காணப்படுகின்றது. பிழை. அடுத்தது நீங்க MCQ செய்யக்குள்ள அது சரியா பிழையாண்டு சொல்லி இந்த இலக்கம் போட்டிருக்காங்க தானே, இங்கால சைட்ல தான் எழுதணும். சரியா? இஞ்சால எல்லாம் போடப்படா. சரியா? நீங்க மார்க் பண்ணக்குள்ள அடுத்தது உங்களோட பேப்பர்ல பிரேக்கெட்டுக்குள்ள கோடு போட்டிருக்கும். நீங்க இவ்விடத்தை எப்படித்தான் ஆன்சரை மார்க் பண்ணாலும் இதுக்குள்ள இலக்கம் போட்டாதான் அது ஆன்சர். நாம வந்துட்டு இந்த பேப்பருக்கு அப்படி போடல, உங்களோட டேர்ம்லயோ ஃபைனல் எக்ஸாம்லயோ அப்படிதான் வரும். சரியா? ரைட். சமூகவியல் அணுகுமுறை பற்றிய கூற்றுகளுள் சரியானது மரபு சார்ந்த அணுகுமுறைகள் ஒன்றாக காணப்படுகின்றது. முதலாவது கூற்று பிழையான கூற்று. மனித நடத்தைகளை ஆய்வு செய்வதனை பிரதானமாக கொண்டுள்ளது. சரியா பிள்ளையா? பிழை.
அரசியலானது பொருளாதாரம் மற்றும் சமூக வர்க்க சாதனங்களினால் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளல். பிழை. பிழை. அரசியல் விவரிப்பிற்கு சமூக ஆய்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது. சரி சார். சரி. சரி. அடுத்தது, அரசியலும் சமூகவியலும் ஒன்றில்லை என வாதிடுகின்றது. அது பிழை. சரியா? 20ஆம் கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு 4வது ஆன்சர். ரைட். ஓகே. மிச்ச கேள்விகள் 21ஆம் கேள்வியில இருந்து அடுத்த 40ஆம் கேள்வி வரைக்குமான பேலன்ஸ் கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த கிழமை நடக்க போற கிளாஸ்ல பார்ப்போம். டுடே கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருக்கும் நீ டவுட்ஸ் இல்லை இருக்கா? யாருக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். ரைட். நான் டுடே கிளாஸை ஸ்டாப் பண்றேன். சரி, அந்த ஃப்ரீ கிளாஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்தியோட க்ளோஸ் ஆகுது. சரியா? இதுக்கு பிறகு 27 பேட்சுக்கு வளமையா நடக்கிற மாதிரி கிளாஸஸ் கண்டினியூா போகும். 27 பேட்ச் பிள்ளைகள் கேளுங்க. இந்த பேப்பரை நாம என்ன செய்வோம், வாரக்கிழமை நடக்க போற கிளாஸஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு தியரி பார்ட் சனிக்கிழமை காலையில 9 மணிக்கு அரசு யூனிட் போகும். சரியா? 3வது யூனிட் உங்களுக்கு தியரி போகும். சரியா? கிளாஸ் 10 மணிக்குள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல்.